ஏசாயா 52:11 எல்லாரும் எடுத்து வாசிங்க. ஏசாயா. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை தான் இது. புறப்படுங்கள், கர்த்தரின் மூலமாய் வாக்கு கொடுக்கப்பட்டது. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்குகிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். இதில் 3 வகையாக நான் பார்க்குறேன். நம்முடைய வாழ்க்கையில் 3 காரியங்களை இந்த வார்த்தையின் மூலம் நம்ம தியானிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு புறப்படுறது, 2வது அசுத்தமானதை தொடாதிருங்கள், 3வது உங்களை சுத்திகரியுங்கள். 3 காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. புறப்பட்டு போகணும், தொடாமல் இருக்கணும், சுத்திகரிப்பு உண்டாகணும். கடைசி நாட்களில் வருகையின் நேரத்தில் எகிப்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு வந்த வார்த்தை புறப்பட்டு போங்கள். 2வது அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள், 3வது சுத்திகரிங்கள், உங்களை நீங்களே சுத்திகரிங்கள். புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போங்கள் என்ற ஒரு தமிழ் மீனிங் என்ன சொல்லுதுன்னா, அவசர அழைப்பு. என்ன அழைப்பு? 2 வாட்டி சொல்லியிருக்காங்க, ஒரு வாட்டி சொல்லலை. போன்னு சொல்லுவோம். அப்போ என்னது? அர்ஜென்ட்டு, எமர்ஜென்சிக்கு தான் என்ன சொல்லுவோம்? போன்னு எதுக்கு சொல்லுவோம்? ரொம்ப அவசர அழைப்பு தான். இந்த நாளில் கர்த்தர் அவசர அழைப்பாய் சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள். சரி, எதை விட்டு புறப்பட்டு போகணும் சொல்லுங்கள்? அசுத்தமானது. அவர் 2வது லைனை கேட்டுனுட்டா. சரி, அசுத்தமானது புறப்பட்டு. வேற? சுவிசேஷம் சொல்ல பாஸ்டர் பொண்ணுன்னு சொல்கிறாங்க. சுவிசேஷத்தை சொல்ல புறப்பட்டு போங்கள். வேற? எதுக்காக புறப்பட்டு போங்கள் அங்கே வார்த்தை வருது? புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அந்த இடத்த விட்டு போங்கள். மறைந்திருக்கிறவங்களாம் இப்படி தள்ளி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் முகத்தை நான் பார்க்க விரும்பலாம். முன்னாடி வந்துடுங்க. அப்படியே புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். எதெல்லாம் விட்டு போனோம்? யாரோ சொன்னீங்களே, பாவத்தை விட்டு போனோம். வேற? நண்பர்களை, அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. தீய நண்பர்கள் நான் வைத்திருக்கிறேன், ஆனால் அவங்க நண்பர்களை விட்டு போனோன்னா ஏதோ ஃப்ளாஷ்பேக் இருக்குது போல். அல்லேலூயா. தீய நண்பர்களை விட்டு போங்கள், பாவத்தை விட்டு போங்கள், உலக ஆசையை விட்டு போங்கள், ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை விட்டு போங்கள். வேற? நம்ம பழைய பாரம்பரியங்களை விட்டு சொல்லும் பார்த்தீங்களா, பழைய பாரம்பரியங்கள். வேற? வீண் சிந்தனையை விட்டு போங்கள், குழப்பமான மனநிலையை விட்டு. எப்படி நான் லைனாக சொல்லிட்டு போகவே முடியும். எதெல்லாம் விட்டுட்டு போகணுமோ அதை விட்டுட்டு புறப்பட்டு போங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது புறப்பட்டு போங்கள். ஒரு அவசர அழைப்பு வருது. இன்றைக்கு நமக்கு வருது, பாவத்தை விட்டு நம்ம போக போகிறோம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தைகளை விட்டு நம்ம புறப்பட்டு போயே ஆகணும். உன்னை ரட்சித்தது எதற்காக? உன்னை மனம் திரும்ப செய்தது எதற்காக? சொல்லுங்களேன். ஊழியங்களை செய்வதற்கு, அவருடைய நாமத்தை சுமந்து செல்ல, அவருடைய மகிமையை வெளிப்படுத்த, உனக்கு செய்த அற்புதத்தை புறஜாதிகள் மத்தியில் பிரசங்கிக்க தான் உன்னை வைத்திருக்கிறார். இன்றைக்கும் போய் எல்லாம் நம்ம உடம்பை ரெடி பண்ணி எதுக்கு? இன்னும் ஒரு 20 வருஷம் வாழணும் பாருங்களேன். எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கணும், இன்னும் வாழணும். நல்லா வாழ வைப்பார் கர்த்தர். ஆனால் வைத்ததின் நோக்கம் அவருடைய சித்தத்தை செய்ய, அவருடைய ஊழியத்தை செய்ய, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த. எதற்கு நம்ம புறப்பட்டு போனோம்? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த. டூர் மாதிரி வரக்கூடாது ஊழியத்துக்கு. உண்மையா? டூர் மாதிரி வரக்கூடாது. அங்கே எதுவும் கிடைக்கலனாலும் ஊழியத்துக்கு வரணும். கிடைச்சாலும் சாப்பிட்ணும், கிடைக்கலனாலும் கவலையே படக்கூடாது. எதுக்காக நம்ம போகிறோம்?
சொல்லுங்க, ஊழியம் செய்வதற்காக நம்ம புறப்பட்டு போகிறோம். புறப்பட்டு போகும் பொழுது நிறைய நமக்கு நற்கிரியைகள் நடக்குது. வேதாகமத்தில் நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா புறப்பட்டு போனவங்களுக்கு தான் நிறைய அற்புதம் நடந்தது. யார் யாரெல்லாம் தேவனை நோக்கி, பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு வருகிறாள் என்று கேள்விப்பட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு போகிறாள். புறப்பட்டு போகும்பொழுது தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இருக்கிற இடத்துல இன்றைக்கி என்னென்னா, நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், எனக்கு மாதமான காசு வரணும். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் தொடங்குதுலேருந்து அது ஒரு நாசமாக போச்சு. வெளியில் போகிறது கூட எல்லாமே ஆன்லைனு. வாஷிங் பவுட்ரு காலி ஆச்சுன்னா கூட போட்டால் 7 நிமிஷத்தில் அவன் வீட்டு வாசலில் நிற்கிறான். வெளி உலகத்தை இன்றைக்கு பார்க்கக்கூடாத சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புறப்பட்டு போவோம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. உன்னுடைய சொகுசு வாழ்க்கையிலேருந்து புறப்பட்டு போ. நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம். அந்த ஜோனை விட்டு வெளியிலேயே சொல்லுங்களேன், 20,000 ரூபா சம்பாதிப்போம், 20,000 வாழ்க்கையை நடத்திட்டு 20,000 செத்து போயிடுவோம். அப்படி அல்ல கர்த்தர் உங்களை அழைத்தது. அல்லேலூயா. அழைத்ததின் நோக்கமும் திட்டமும் வேறு. புறப்பட்டு போனோம். அவசர ஒரு அழைப்பு. சபைக்கு இன்றைக்கு ஒரு அவசர அழைப்பு வருது. நீ புறப்பட்டு போயே ஆக வேண்டும். ஆதியாகமம் 12:1 பார்க்கிறோம். ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. இன்றைக்கும் விசுவாசத்தின் தந்தைன்னு யார் அழைக்கப்படுறான்? அவன் போலனா என்ன நடந்திருக்கும்? அவன் பேரே வந்திருக்காது வெளியில். வேதாகமத்தில் நீங்கள் பழைய ஏற்பாட்டை நிறைய பேரை படித்தீங்கன்னா அந்த பேர்லாம் ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. ஏன்னா இவன் புறப்பட்டு போனான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். புறப்பட்டு போகும்பொழுது ஃபஸ்ட்டு நடக்கிற காரியம் ஆசீர்வாதத்தின் தொடக்கமாக இருக்கும். நீங்கள் புறப்பட்டு போகாத வரைக்கும் ஆசீர்வாதம் துவங்காது. புறப்பட்டு போ. அந்த மக்களுக்கு அதான் சொல்கிறாரு. பயந்து பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலேருந்து மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் திருப்பியும் அந்த பயத்திலே தான் இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த வார்த்தை வருது, எருசலேமுக்கு புறப்பட்டு போங்கள். அந்த இடத்துல நீங்கள் இருக்கவே இருக்காதீங்க. சில இடம் நம்மளுக்கு ரொம்ப முட்டு தான், அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ரொம்ப பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கக்கூடாது. ரொம்ப குழப்பமான இடத்துல இருக்கக்கூடாது. ரொம்ப பாவமான இடத்துல, நான் ரொம்ப பரிசுத்தங்க, நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. நம்ம மனுஷர்கள். எந்த இடத்துல பாவம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல சொல்லுங்களேன் இருக்க. எப்பவுமே சண்டை நடக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. புறப்பட்டு போயிடணும். புறப்பட்டு போ. ஆபிரகாமுக்கு வந்த வார்த்தை, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு. சத்தியமாக நம்ம போக மாட்டோம். ஏன்னா பட்டா போட்டு இந்த வீடை வாங்கிட்டேன், இதை விட்டு போகவே மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் போனான். அதனால தான் விசுவாசத்தின் தந்தை. ஒரு ஆசீர்வாதத்தின் துவக்கம் ஆபிரகாமின் மூலமாக தான் நமக்கு வந்தது. இன்றைக்கு நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்கும்போது ஆபிரகாம் பேரை யூஸ் பண்ணுவோம். அவனுடைய சந்ததியில் வந்தது தான் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம், ஆசீர்வாதத்தின் துவக்கமாக இருக்கும். 2வது பார்க்குறோம், ஆதியாகமம் 19:15 எடுங்க. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அழிவு வரத்துக்கு முன்னாடி இடத்த விட்டு சொல்லுங்களேன். இன்றைக்கி விசுவாசிலாம் ஏதோ ஒரு இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த இடத்த விட்டு புறப்பட்டு வந்தால் தான் உங்களுக்கு 2வது என்னன்னா பாதுகாப்பின் துவக்கமாக இருக்கும். இன்றைக்கி ஏன் நிறைய இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறோன்னா, நம்ம இருக்கிற இடம் சரியில்லை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ இருக்கிற இடம் சரியில்லை, நீ இருக்கிற இடம் சரியில்லை. லோத்துக்கு கர்த்தர் சொல்றார், அந்த இடம் உனக்கு ஆபத்தை விளைவிக்கும், நீ உன் மனைவியும் 2 குமாரத்தையும் எடுத்துன்னு துரிதமாய் போயிடு, இந்த இடத்த நான் அழிக்க போகிறோம். சாபமான இடத்துல நம்ம இருக்கவே
கூடாது. அப்போது நம்ம எப்போ புறப்பட்டு போகிறோமோ அது பாதுகாப்பின் ஒரு துவக்கமாக இருக்கும். அதே ரெஃபரன்ஸில் பார்க்கும்போது ஆதியாகமம் 8:16 வாசிக்கிறோம், நோவா பேழை எல்லாத்தையும் உருவாக்கிடுறான். உருவாக்கின உடனே கர்த்தருடைய வார்த்தை நோவாக்கு என்ன வருதுன்னா, உன் மக்கள் எல்லாரையும் எடுத்துன்னு புறப்பட்டு உள்ள நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரனின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். புறப்படுங்கள். புறப்படும் பொழுது தான் பாதுகாப்பின் துவக்கமாக இருக்கும். இனி நிறைய பாதுகாப்புக்கு நம்ம நிறைய விஷயம் பண்ணுறோம். சிசிடிவி கேமரா போட்டுக்கிறோம், அதை போட்டுக்கிறோம், இதை போட்டுக்கிறோம். பாதுகாப்புக்கு திருடன் வரக்கூடாது, 1க்கு 4 பூட்டை போட்டு 4 வாட்டி அழுத்தி தொங்கி பார்த்துட்டு நைட்டு உள்ளே போகிறோம். எந்த இடத்துல கர்த்தர் வைக்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பார். அல்லேலூயா. அது பாதுகாப்பான துவக்கமாக இருக்கும். நீ இருக்கிற இடம் சரியில்லையா, இடத்த மாற்று, புறப்பட்டு போ. புறப்பட்டு போகும்போது தான் அந்த இடத்துல பாதுகாப்பின் துவக்கமாக இருக்கும், ஆசீர்வாதத்தின் துவக்கமாக இருக்கும். நம்ம பார்க்குறோம், ஆகாய் 2:5 பார்க்குறோம், ஆகாய் மூலமாக ஸ்தோத்திரம் ஒரு விடுதலை மக்களுக்கு உண்டு பண்ணுங்க. ஆகாய் 2:5, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா. 3வது ஆசீர்வாதம் விடுதலையின் துவக்கமாக இருக்கும். நீங்கள் புறப்பட்டு போகாத வரைக்கும் என்ன வராது சொல்லுங்களேன். சில குடும்பத்தில் சலசலப்பு இருந்துனே இருக்கும். அங்கேருந்து புறப்பட்டு போகணும். புறப்பட்டு போனால் தான் என்ன துவக்கம் வரும், விடுதலையின். ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் அந்த இடத்துல பிரச்சனையே பேசின்னு இருக்காங்க. அப்போ தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள், இந்த இடத்தை விட்டு போங்க, ஃபஸ்ட்டு போங்கன்றார். இன்றைக்கு ஊழியத்துக்கு நம்ம புறப்பட்டு போயே ஆகணும். அல்லேலூயா. இருக்கிற இடத்துலையே இருக்கிற மனுஷர்களோட நம்ம ஊழியம் பண்ண கர்த்தர் நம்மை அழைக்க இல்லை. கர்த்தர் உங்களுக்கும் ஒரு ஊழியங்களை தருவார். தெருதோறுகளும் ஊழியம் தருவார். வீடுகள் தோறும் ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மை ஏற்படுத்துவாராக. அல்லேலூயா. 3 துவக்கங்கள் நம்ம பார்க்குறோம். ஆசீர்வாதத்தின் துவக்கம், பாதுகாப்பின் துவக்கம். இன்றைக்கி நேரம் கம்மியாக இருக்குது, நான் டக்குன்னு முடிச்சிடறேன். ஆசீர்வாதத்தின் தொடக்கம், பாதுகாப்பின் துவக்கம், 3வது விடுதலையின் துவக்கம். எப்போ நீங்கள் புறப்பட்டு போகிறீங்களோ, நீதிமொழிகள் எடுத்து வாசித்தீங்கன்னா, சோம்பேறி படுக்கையில் படுத்துன்னு கதவு கீழே ஆடுற மாதிரி ஆடிக்கினே தான் இருப்பான், தூங்கிக்கினே. அவனுக்கு எதுவுமே நடக்காது. புறப்பட்டு போகணும், வேலைக்கு போகணும், உழைக்கணும். நிறைய பேர் முறைக்கிறீங்க. வேலைக்கு போகணும், உழைக்கணும். சோம்பேறியாக வீட்டில் இருக்கக்கூடாது. புறப்பட்டு போனால் தான் ஆசீர்வாதம் உண்டாகும். புறப்பட்டு போனால் தான் பாதுகாப்பு உண்டாகும். புறப்பட்டு போனால் தான் விடுதலை உண்டாகும். நிறைய வார்த்தைகளை நான் பேச முடியும். யாத்திராகமம் 8 பார்த்தீங்கன்னா, மோசே மக்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறான் ராஜாவை விட்டு. அப்போ தான் விடுதலை கிடைக்குது அந்த இடத்துல. ஒரு வாட்டியம் போகிறான், நாங்கள் ஆராதனை பண்ணோம். அவன் விடுதலை செய்யலை. தூதர் வந்து சொல்கிறான், உன் மக்களை கூட்டிகிட்டு புறப்பட்டு போ, நாளைக்கு நீ போய் ஆராதனை பண்ணியே ஆகணும்னு தூதர் சொல்லும்பொழுது அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறான். ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் அங்கே கட்டளையிடுகிறார். புறப்பட்டு போவோம். அடுத்த வாரம் எத்தனை பேர் வருவீங்க? முதலாவது 10 கை தூக்குச்சு, இப்போ ஒரு 4 தான். அல்லேலூயா. புறப்பட்டு போவோம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. நம்மள நிறைய பேர் ரட்சிக்கப்படணுங்க. உங்களுக்காக நிறைய ஆத்துமாக்களை வைத்திருப்பார். நீங்கள் அந்த இடத்துல போய் பேசும்போது அந்த ஆத்துமா உங்களால் மட்டும்தான் தொட முடியும். நான் போய் பேசினாங்க அந்த ஆத்துமா சந்திக்கப்படாது. ஏன்னா அந்த சித்தம் உங்களுக்காக கர்த்தர் அந்த இடத்துல ஏற்படுத்தியிருப்பார். அதனால் புறப்பட்டு போகிற நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அடுத்த லைன் வாசிங்க, அந்த 52:11, அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஃபஸ்ட்டு சபைக்கு வருகிற ஒரு மெயினான விஷயம் அவசர அழைப்பில். 2வது அசுத்தமானதை தொடாதிருங்கள். இதுக்கு நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் பார்க்கும்போது ஆவிக்குரிய உத்தரவு என்னதுங்க? ஆவிக்குரிய உத்தரவு பிறப்பிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சில நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அப்படி ஏசப்பா நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, அசுத்தமானதை தொடாதிருங்கள். இப்போ சொல்லுங்கள், அசுத்தம்லாம் எதுங்க? அசுத்தமானதை தொடாதிருங்கள். விக்கிரகம் வேற, அசுத்தமானதை
அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஆவிக்குரிய உத்தரவு. நம்ம யாரோட உடன்படாது இருக்கணும். விக்கிரகத்தோடு உடன்படாமல் இருக்கணும், ஏற்றுக்கொள்ளாது இருக்கணும், கலக்காது இருக்கணும். நமக்கும் அவ்விசுவாசிக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாருக்கும் நமக்கும் அவ்விசுவாசிக்கும் வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார். கலக்கக்கூடாது, பாரம்பரியத்தில் உழக்கூடாது, நாள் கிழமை பார்க்க கூடாது, செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை. நிறைய விசுவாசிங்க இன்றைக்கி என்ன பார்க்குறாங்க, நாள் கிழமை பார்க்குறாங்க. கிச்சன் இந்த மூலையில் சொல்கிறீங்க, கிச்சன் இந்த மூலையில் தான் இருக்கணும், வாசக்கால் அங்கே தான் இருக்கணும். இதெல்லாம் என்னது, அசுத்தமான காரியங்கள் நம்ம தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசாயா மூலம் என்ன வருது, அசுத்தமானதை தொடாதிருங்கள். அல்லேலூயா. தவறான உறவு, விக்கிரகங்கள், தீய நண்பர்கள், நியாயமற்ற வருமானம், அசுத்தமான சிந்தனை, துரோகம், பொய்கள் எல்லாம் எதில் வருதுன்னா அசுத்தமானவைகள். இது எதையும் நம்ம சொல்லுங்களேன். இது ராபோஜனத்தின் மெசேஜ், பரவாயில்ல இன்றைக்கே கொடுத்துட்றேன். அசுத்தமானவைகள் தொடாமல் இருக்கணும். சம்பாதிக்கிறது டேபிள் கீழே வந்தால் சொல்லுங்கள், தொடாதீர்கள், அசுத்தமானவைகள். அது கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். நம்ம இதில் நிறைய பார்க்கலாம். தானியேல் 1:8 பாருங்கள். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். நம்ம தீட்டுப்படுத்துறது எது வந்தாலும் நம்ம தீட்டுப்படுக கூடாது. அவனுக்கு தெரியுது அங்கே என்ன இருக்குது, மதுபானமும் மற்ற எல்லா காரியங்களையும் திராட்சரசமும் அங்கே இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான், இது நமக்கு தீட்டுப்படுத்தும். நம்ம வேலைக்கு போகிறோம், வெளியில் போகிறோம், எல்லா இடத்துக்கும் போகிறோம், நம்மை தீட்டுப்படுத்துகிற எந்த காரியத்திலையும் நம்ம ஈடுபட கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கி சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆகிடுச்சு, இருக்கா இல்லையா? இன்றைக்கி மதுபானமும் விபச்சாரமும் வேசித்தனமும் இன்றைக்கி சோஷியல். கர்த்தர் என்ன சொல்றார், அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த அதே வார்த்தை தான், அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள். தானியேல் பண்ண ஒரே ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் இருக்கணும். என்ன இருக்கணுங்க, வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். யாரை போல், தானியேலை போகிற ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் இதை தொடமாட்டேன், நான் இதை தொடமாட்டேன், விக்கிரகத்துக்கு படைச்சதை நான் சாப்பிட மாட்டேன். ஒரு தீர்மானம் செய்யுங்கள். உங்களுக்குள்ள அசுத்தத்தை நான் தொடமாட்டேன்னு ஒரு தீர்மானம் நமக்குள்ள வேணும். 2வது எசேக்கியேல் 27 வாசிங்க. எசேக்கியேல் 27. உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோடே சொன்னேன். 2வது எழுதிங்க, அருவருப்புகளை தள்ளிவிடுங்க. ஃபஸ்ட்டு தானியேல் என்ன பண்ணார்னா தீர்மானம் செய்தான். இங்கே விக்கிரகங்கள்னு தெரிஞ்சிச்சுன்னா அருவருப்புகளை விட்டு தள்ளி இருக்கணும். எதை விட்டு, அருவருப்புகளை விட்டு தள்ளி இருக்கணும். கடந்த நாளில் ஜனனியுடைய என்கேஜ்மெண்ட்டில் கூட நான் போய் உட்காரும்போது அதான் ஜெபம் பண்ணேன். மகளை இதுவரைக்கும் பாதுகாத்ததேன்னு. அவங்க அப்பானுடைய ப்ரெஷர்னால் அந்த காரியங்களையும் அங்கே செயல்பட நடக்க அந்த காரியங்களெல்லாம் நடந்தது. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் பிரித்து எடுப்பார். கர்த்தர் அந்த குடும்பத்தை பிரித்து எடுப்பார். அந்த சந்ததி பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். இப்பொழுது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த குடும்பம், கர்த்தர் அந்த கட்டை அவிழ்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருவருப்புக்களை தள்ளி விடுங்கள். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு தள்ளி விட்டணும். எந்த விஷயத்தையும் நான் தொட, விக்கிரகம்னா நான் உள்ளே போக மாட்டேன். அருவருப்புகளை 2 கொரிந்தியர் 6:17 அதே தான் வாசிக்கிறோம். விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கும் நம்ம ஒதுங்கி இருங்கன்னு சொல்லியிருக்கிறார். அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானவைகளை தொடாதீங்க. 3வது லேவியராகமம் 11:26. விரி நகங்கள் உள்ளவைகளாயிருந்தும் இருப்பிளவான குழம்பில்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக
அவைகளை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான். எதெல்லாம் அசுத்தமானவைகள், எதெல்லாம் தீட்டுக்குரிய காரியங்கள் பைபிளில் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. நம்ம அந்த 26 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இரு குழம்புள்ள 2 அது என்ன போட்டிருக்கு, 2 நகங்களை உள்ள எல்லா காரியங்களையும் நம்ம சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் வரும்னா, பன்னி வரும், அதில் போர்க்கு வரும், குதிரை வரும், ஒட்டகம் வரும். இதெல்லாம் இந்த மாமிசத்தெல்லாம் யார் சாப்பிடக்கூடாது? இஸ்ரவேலர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு அன்றைக்கி பிரமாணம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்றாங்க. போகிற இடத்துலலாம் போர்க்க சாப்பிட்றது, ரொம்ப சூடாக இருக்கா, என்ன பண்ணு, கொஞ்சம் போர்க்கு சாப்பிட்டுக்கோ. அசுத்தமானவைகளை நம்ம தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. 3வது, தீட்டானதை புசிக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணான், தீர்மானம் செய்தான். 2வது, அருவருப்புகளை நம்ம தள்ளி விடணும். 3வது, தீட்டானவைகளை புசிக்கவே கூடாது. அல்லேலூயா. எதெல்லாம் பைபிளில் அசுத்தம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. விக்கிரகமும் விக்கிரகத்திற்கு படைத்ததும் நம்மை தீட்டு. நிறைய பேர் அது வேற சொல்லுவாங்க, அதனால நமக்கு என்ன? அப்படி கிடையாது. இது ஒரு பிரமாணம், கட்டளை. தீட்டுப்படுத்தது கட்டளை. அதனால் தீட்டானதை புசிக்காது. இது 2த்தையும் முடிச்சிடும். 3வது நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். 3வது அந்த வசனம் வாசிங்க, 52:11. கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். 3வது சுத்திகரிப்பு, உங்களை சுத்திகரியுங்கள். அல்லேலூயா. சுத்திகரிப்பு ஆராதனைக்கு எத்தனை பேர் வரும்? சுத்திகரிப்பு உண்டாகணும். நான் பாவமே செய்யலைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இங்கே யாருன்னா இருக்கீங்களா? நான் பாவமே செய்யலைன்ட்டு ஜபா டக்குன்னு கை தூக்கிட்டார். பாவமே செய்யலைன்னு யாருன்னா இருக்கிறோமா? அவரை தவிர யாருமே இல்லை. அவர் மட்டும்தான் பரிசுத்தர். சுத்திகரிப்பு இது ஆவிக்குரிய ஒரு கட்டளை. உங்களை சுத்திகரிங்கள்னா என்னதுங்க? ஆவிக்குரிய ஒரு கட்டளை. நம்ம அது என்ன பார்த்தோம், அசுத்தமானதை தொடாதீர்கள்னா ஆவிக்குரிய உத்தரவு. ஆனால் இது ஒரு ஆவிக்குரிய கட்டளை. உங்களை நீங்கள் சுத்திகரித்தே ஆக வேண்டும். டெய்லி காலையில் எழுந்துச்சு நம்ம ஏன் குளிக்கிறோம் சொல்லுங்களேன்? அம்மா சொன்னாங்களா? காலையில் ஏன் குளிக்கிறோன்னா 11 மணிக்கு மேலே நம்ம பக்கத்தில் யாரும் வர முடியாது. நம்முடைய உடல் அவ்வளோ அசுத்தமானது, அதை நம்ம க்ளீன் பண்ணியே ஆகிறோம். அப்போ ஆவிக்குரிய சுத்திகரிப்பும் அதே மாதிரி தான். சுத்திகரிப்பு தினந்தோறும் வேண்டும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தினந்தோறும் நீ சுத்திகரிக்கப்படணும். தினந்தோறும் சுத்திகரிக்கப்படணும். இன்றைக்கி 3 நாளுக்கு ஒரு வாட்டி குளிக்கிற ஆள் கூட இருக்கிறாங்க, ஸ்ப்ரே அடிச்சுட்டு. அது வேறு விஷயம். ஆனால் சுத்திகரிப்பு தினந்தோறும் ஒரு விசுவாசியாய் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் தினந்தோறும் என்ன வேணும்? சுத்திகரிப்பு வேண்டும். என்ன மாதிரி சுத்திகரிப்பு வேணும்? டக்குன்னு சொல்லிடுங்க, நான் முடிச்சிடறேன் 5 நிமிஷத்தில். இயேசுவின் இரத்தத்தினாலும் வசனத்தினாலும் சுத்திகரிப்பு நமக்கு வேண்டும். வெளிப்புறமான சுத்திகரிப்பு அல்ல, இது உட்புறமான ஒரு சுத்திகரிப்பு. இருதயம் சுத்திகரிக்கப்படணும், சிந்தனை சுத்திகரிக்கப்படும், வாழ்வு பரிசுத்தமாக்கப்படணும். இதெல்லாம் நம்ம சுத்திகரிப்பாக இருக்கணும். இருதயம், யோசனை, சிந்தனை, நம்முடைய நடத்தை எல்லாம் என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கப்படணும். பாவத்திலிருந்து முழுமையாய் பிரிந்து வாழ்வது, மனமாற்றத்துடன் புதிய வாழ்க்கையை தொடங்குதான் உண்மையான சுத்திகரிப்பு. அல்லேலூயா. பாவத்திலிருந்து முழுமையாய் பிரிந்து வாழ்வது. ஞானஸ்தானம் எடுத்து நம்ம சில விஷயங்களை விட்டுட்டு இருப்போம், கொஞ்ச நாள் பொறுத்து திருப்பியும் சொல்லுங்களேன், எப்பயோ ஒரு வாட்டி தானே ஐயா. அப்படி கிடையாது. சுத்திகரிப்புனா ஒரே சுத்திகரிப்பு தான். அதோட அந்த காரியங்களை நம்ம தொடவே கூடாது. அல்லேலூயா. மனமாற்றத்தோடு ஒரு புதிய வாழ்க்கை. எந்த காரியங்கள்லேருந்து நம்ம விடுபட்டோமோ அந்த காரியங்கள்லேருந்து நம்ம பரிபூரணமாய் வெளியில் வந்துடணும். நம்முடைய சுத்திகரிப்பு தினந்தோறும் இருக்கணும். யாரும் நம்மளை எடை போடுறாங்க, யாரும் நம்ம நல்லா இருக்காங்கலாம் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கும் ஏசப்பாக்கும் அந்த உறவில் நீங்கள் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 யோவான் 1:7 நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் 1:7, எது மூலமாய் நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம் என்று, அவர் ஒளியிலிருந்து இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு சுத்திகரிப்பு உண்டு. இன்னைக்கு
நிறைய ஆர்ஓ வாட்டர்லாம் வச்சு நம்ம வாஷ் பண்ணி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறோம். அல்லேலூயா. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு டிராக்டர் தண்ணியில் குளித்தா தான் குளித்த மாதிரி இருக்கும். தலைக்கு அதில் தான் குளிப்போம். ஏன்னா அது பிசு பிசுன்னு ஒட்டாது. நம்ம தண்ணியில் குளித்தா ஒட்டும். அல்லேலூயா. நம்ம மேனியை பாதுகாக்கிறோம், உடம்பை பாதுகாக்கிறோம். எதனால்? தண்ணினால். ஏன்னா அதில் தான் அழுக்கு கரெக்டாக போகும், கலர் வரும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தான் உன் பாவத்தை நிவர்த்தி பண்ணும். அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிற எல்லா அழுக்க கழுவுனா எது மூலமாக தான் கழுவும்? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும், அவருடைய குமாருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ஒரு ரத்தமாக இருக்கும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தமே அல்லாமல் நமக்கு சுத்திகரிப்பு இல்லவே இல்லை. யோவான் 15:3 எடுங்க. ரெண்டாவது சுத்திகரிப்பு எப்படி நடக்கும்? யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். வார்த்தையின் மூலம் ரெண்டாவது ஒரு சுத்திகரிப்பு நடக்கும். வாரந்தோறும் ஏன் செய்தியை கேட்குறோன்னா இது ஒரு சுத்திகரிப்பின் செய்தியாக தான் இருக்கும். வார்த்தையின் மூலம் நம்ம என்ன ஆக்கப்படுகிறோம்? சுத்திகரிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் செய்தியை கேட்குறீங்க, வார்த்தையை தியானிக்கிறீங்கன்னு தெரியல. இன்றைக்கி எழுதுறத அடுத்த வாரம் தான் நம்ம நிறைய பேர் திறக்கிறோம். ஆனால் வீட்டில் இதை தியானிக்கும் பொழுது நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீங்க. இந்த 30 நிமிஷம் கேட்குறதுனால உங்களுக்கு செவியில் எதுவும் நடக்காது. இதை ஒரு வாரம் முழுவதும் தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்போ ரெண்டாவது எப்படி சுத்தம் கிடைக்குதுன்னா வார்த்தையின் மூலம் நம்மை சுத்திகரிக்கிறார். ஏசாயா 1:16-17 வாசிங்க. மூன்றாவது சுத்திகரிப்பு எப்படி நடக்குதுன்னா, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்யப்படுங்கள். நன்மை செய்கிற எல்லாருக்கும் என்ன நடக்குது? ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. நன்மை செய்யப்படுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். சுத்திகரிப்பு எதுனா நன்மை செய்யணுங்க. கிறிஸ்தவனாக இருந்தால் என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? கிறிஸ்தவனாக இருந்தால் சண்டே எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம்? என்னையும் சேர்த்து தான் கேட்குறேன். எத்தனை பேருக்கு? அட்லீஸ்ட் 2 பேருக்கு கொடுங்க. எல்லாம் ஒருத்தருக்கு. இருக்கிறவங்களுக்கு நான் பேசலை, இல்லாதவங்களுக்கு. நன்மை செய்ய படியுங்கள். இது மூலம் என்ன நடக்கும்? உங்களுக்கு சுத்திகரிப்பு உண்டாகும். அல்லேலூயா. சுத்திகரிப்பு உண்டாகும். ஃபஸ்ட்டு எது பார்த்தோம்? இயேசுவின் இரத்தத்தின் மூலம். ரெண்டாவது வார்த்தையின் மூலம் நன்மை செய்கிற நன்மையான கிரியைகள் நம்ம கிட்ட இருந்து இருக்கணும். தீமை அல்ல, நன்மை செய்ய படிக்கிற மக்களாய் நம்ம இருக்கணும். நாலாவது ஒன்று சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். 1 கொரிந்தியர் 7:1 நீங்கள் எடுத்து வாசிங்க, அப்புறமா வாசிங்க. பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டு. அல்லேலூயா. 4 சுத்திகரிப்புகள் 4 விதமாய் நமக்கு நடைபெறும். 1 இயேசுவின் இரத்தத்தின் மூலம், 2வது வார்த்தையின் மூலம், நன்மை செய்வதின் மூலம், பரிசுத்த ஆவியின் மூலம். 4 மூலமாகவும் கர்த்தர் நமக்கு சுத்திகரிப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புறப்பட்டு போங்கள். நான் சொல்லுங்கள். புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போங்கள். அசுத்தத்தை தொடாதிருங்கள். உங்களை சுத்திகரியுங்கள். உங்களை சுத்திகரியுங்கள். நம்ம எல்லாம் இதெல்லாம் பண்ண போகிறோம். எதெல்லாம் நம்ம வீக்னஸாக இருக்கிறோமோ இந்த காரியங்களை பண்ணும்பொழுது மத்தேயுவில் நம்ம வாசிக்கிறோம், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லுங்கள். அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்ன கொடுங்க? அந்த வசனத்தை போடுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துன்னு முடியும். அல்லேலூயா. அப்போ நம்மளை வைத்திருக்கிறது என்னத்துக்காக? புறப்பட்டு போய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க தான் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
நம்முடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டின் போடுறதுனால ஒரு யூஸுமே கவர்மெண்ட்டுக்கும் கிடையாது, ஏசப்பாக்கும் கிடையாது. அல்லேலூயா. உன்னுடைய விஷயத்தை பிரதிபலிக்கணும். உலகத்திற்கும் மற்றவர்களுக்கும் நான் கிறிஸ்தவன் எப்படி நீங்கள் காட்டணும்னா நம்ம வாழ்ந்து தான் காட்டணும். அல்லேலூயா. அசுத்தமானதை தொடாமல் நம்மை சுத்திகரித்து வாழும் பொழுது புறஜாதி அதனால் ஸ்தோத்திரம் ஈர்க்கப்பட்டு இயேசுவின் அண்டை அவன் வருவான். அல்லேலூயா. புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லி சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். அல்லேலூயா. ஒரு அவசர அழைப்பு சபைக்கு வந்திருக்கு. ரெண்டாவது ஆவிக்குரிய உத்தரவு, மூன்றாவது ஆவிக்குரிய கட்டளை. இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்த ஸ்தோத்திரம் ஏசாயாவுடைய எல்லா வசனங்களையும் நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். அது மூலமாக அந்த மக்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களையும் அந்த நடுவில் செய்கிறார். அல்லேலூயா. விடுதலைக்கு அப்புறமா வந்த வார்த்தை புறப்பட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள், கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய தேசத்தையும் விட்டு புறப்பட்டு போன அந்த மனிதனுக்கு செய்த அதே அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிற. எல்லாம் எழுப்பி நிற்போம்.